வெல்கம் டு அனிமேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்ல்ஸ் கனட் கைண்ட் டு பி ஒட்டாக்கு அப்படின்ற அனிமையோட எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே இன்னைக்கு காலையில் ஃபுல்லாக செம ஜாலியாக இருந்தது. அதேமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதியானமும் போவோம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா சொல்லுங்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொட்டகோட தம்பிங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குது பாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசினுக்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேவை வந்து பார்த்தீங்கன்னா சாயை விட்டுட்டு வரா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் நினச்சினே வரா சாய் சொன்னதை. உங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த அன்பு ப்ளூம் ஆகிறதால உங்களுக்கு இது ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நீ ஃபயர் ஒர்க்ஸில் அவங்க கூட போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாய் சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் யோசிச்சுனே வரா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இது சாயியோட பிக் சிஸ்டர் தானே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. இதை பார்த்தோன்னே இச்சிச்சியோட பிரதர்ஸ் தானே நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் இங்கே வரமாட்டீங்களா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. இதை கேட்டோடனே ஆமாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டோக்கோவை கிண்டல் பண்ணுறதுக்கோசம் வந்துக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சொல்கிறானுங்க. ஆமாம் இது என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாயை விட்டு வரேன், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளாஸில் இல்லாமல் வெளியே இருக்கிறேன் அப்படி சொல்லுது. இதை கேட்டோடனே அவனுங்க என்ன சாயை விட்டு வரீங்களா அப்படின்னு வந்து பார்த்தா செம டல்லாகிறானுங்க. ஆமாம் நாங்கள் ஒன்றும் இங்கே சாயை பார்க்கலாம் வரவே இல்லையே, நான் வந்து எங்கள் அக்காவை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறானுங்க. ஓ அப்படியா, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சாய்க்கு உங்களை பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு வந்து தான் சொல்கிறா. இதை கேட்டோடனே அவனுக்கு என்ன அப்படியா, அப்படின்னா எனக்கும் இன்ட்ரெஸ்டாக இருந்தது அப்படி சொல்கிறானுங்க 2 பேரும். நினைக்கிறா ஹஹா இவனுங்க என்ன நடிகை நல்லாவே தெரியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் காட்டுறாங்க. கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் யூனிஃபார்மில் இருக்கிறா. வெல்கம் டு யுவர் கஃபே, வாங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக உள்ள வாங்க அடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்றா. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேவோட கொட்டகோட பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வரானுங்க. இது என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு, இது பார்க்க நல்லாவே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே கொட்டோக்கு சிரேக்ஸாக்கு நீங்கள் எங்கே என்னடா பண்ணிட்டுருக்கீங்க, உங்களை வரான தானே சொன்னேன் நான் அப்படின்னு இப்போ தான் சொல்லுது. குன்னிச்சிரை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இங்கே அனுப்பினான், உன்னை 2 ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவாக எடுத்துனுக்குறானுங்க அவனுங்க. உடனே அது இச்சிச்சியோட தம்பிங்க தானே அடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சாயை சூழ்ந்துக்குனாங்களோ அதேமாதிரி சூழ்ந்துக்குன்னு இவன் பார்க்க சூப்பராக இருக்கிறான், இவன் ஒரு மாடல் மாரி இருக்கிற அடி வந்து பார்த்தா அவனை போய் டார்ச்சர் பண்ணுகிறாங்க. இதெல்லாம் பார்த்த வந்து இச்சிச்சி அடைச்சா நான் அவங்கள வரவெல்லாம் சொன்னேன், ஏன் அவங்க வந்தாங்க, நான் செம்ம பிஸியாக இருக்கிறேன் அப்படி சொல்லுங்குது. உடனே வந்து நீ இப்போ தம்பிங்களை காப்பாற்ற போகிறது இல்லையா கேட்குறா. உடனே சீக்கிரம் எல்லோரும் வாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேள்வியும் என் தம்பிக்கிட்ட கேட்காதீங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் ஆகிறானுங்க அப்படி வந்து பார்த்தா சொல்லி அவங்க தம்பியை கூப்பிட்டுக்குது. உடனே கிட்ட இந்த கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பியை பார்த்துக்கிறியா அப்படி சொல்லி வந்து கேட்குது. உடனே சரி அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தம்பிங்களை இட்டுன்னு போயிடுறது. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டாக்கியாவும் இருக்கிறான். எப்படி இருக்கிற, அது மட்டும் இல்லாமல் என்ன இச்சிச்சியோட தம்பிச்சு வந்துக்கிறாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செம டல்லாகிறாங்க. அவனை பார்த்துட்டு சிரேன்ஷாக்கு என்ன இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. அவங்க வந்து இப்படி தான் இருக்கிறாங்க, இது எப்படி மாற்றணும்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இச்சிச்சியோட வீட்டுக்கு வரலான்னு இருக்கிறோம், ஸோ கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் வருவோம் அப்படி சொல்கிறாங்க. வாங்க வாங்க அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் சொன்னது வந்து நானும் சாயுவோம் அப்படி சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஒரு சரியான ஷாக்கு, என்ன நீயே சாயமா, ஆமாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட் அங்கே தான் தங்குவோம் அப்படி சொன்னோன்னையும் அவங்களுக்கு சரியான ஷாக் ஆயிடுது. சாயு வந்து பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெஸ்ஸில் பார்க்கலாம் அப்படி சொல்லி உடனே வந்து அவங்களுடைய மூடு பெற்றாகி சரி கொடுங்க, நான் வந்து உங்களுடைய ஃபோனில் கேம் விளாட போகிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாச்சிக்குன்னு கூட இருக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறானுங்க. பரவாயில்லையே உனக்கு அவங்க 2 பேருடைய மனநிலையை மாற்றத்துக்கு நல்லா தெரிஞ்சுக்குது அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா கிட்ட அவங்க 2 பேரையும் விட்டுட்டு கிளம்பிடுறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா வந்து அவங்க 2 பேரையும் பார்த்துன்னுக்குறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபெஸ்டிவலெல்லாம் அன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுது. பார்த்தீங்கன்னா காஃபே அது மட்டும் இல்லாமல் அவங்க வச்ச எல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கடைங்கள்லாம் அன்றைக்கி டேட்டுக்கு வந்து முடிஞ்சிடுது. உடனே எல்லோரும் கிளம்புங்க, உங்களை காஸ்பே ஈவெண்ட்டெல்லாம் மாற்றிக்கிட்டு கான்செர்ட் வந்து நடக்க போகுது, எல்லோரும் அதுக்கு போங்க அந்த ஜிம்மில் அப்படின்னு வந்து தான் சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே வாங்க வாங்க கான்செர்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் போகிறானுங்க. பொண்ணே டாக்கியை வந்து கொட்டாக்கோ நீ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மாற்றுறதுக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை எடுத்து போய் கேட்டில் விட்டு வந்துடுறேன், அவங்க வீட்டுக்கு போட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை கேட்டோடனே கொட்டாக்கவும் சரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. அதுக்கு முன்னாடி வா நம்ம ஒரு பிக் எடுத்துக்கலாம், நீ வந்து இது எடுத்துக்க மாட்டேன் சொன்னால் கண்டிப்பாக நான் உன்னோடவே மாட்டேன் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி ஒன்று எடுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே டாக்கியாக்கு இது தேஜாவு மாரி இருக்குது, இது ஏற்கனவே நான் இங்கேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டோக்கோ ஒரு ஃபோட்டோ கிளாஸ் ரூமில் எடுத்துருப்பா, அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டினோடனே ஆமாம் இந்த ஃபோட்டோ இது உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டோக்கோ கேட்குறாங்க. இதை கேட்டோடனே டாக்கி ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ட்ரெஷரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இந்த பிக்கை பற்றி நான் சொல்லணும்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிலேஷன் நடக்கிறதுக்கான ஸ்டார்டிங்கே இதுதான், எனக்கு ஏதோ ஒரு மூவி பார்க்குற மாதிரி இருக்குது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். பட் ஆனால் இதெல்லாம் உனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது எல்லா கொட்டோக்கோ அப்படின்னு வந்து பார்த்தா அவன் சொல்லினுக்கிறான். கொட்டோக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் யோசிச்சுட்டு டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா கிட்ட ஃபயர் ஒர்க்ஸை பற்றி கேட்குறான்.
உடனே அவனை ஆமாம் எனக்கு தெரியும் அப்படி சொல்கிறான். உடனே அவனை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடலாம் வந்துட்டு ஆமாம் அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மைப்பிடுறான். உடனே டாக்கியாவும் ஆமாம் ஆமாம் அப்படி சொல்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா அவங்க 2 பேரையும் விட்டுட்டு வீட்டுக்கு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கிளம்புறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஸ்டெப்ஸில் நடந்து போயிட்டு இருக்கும்போது 2 பேர் சில பேர் ஹே சீக்கிரமா வா கான்செப்ட் நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வர்றாங்க. என்ன கான்செப்டா? இதை பற்றி நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லையே, இது என்ன புதுசாகுது, ஒருவேளை யாரும் என்கிட்ட சொல்லி அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுன்னு போகிறான். இப்போ அவன் போய் கிளாஸ் திறந்து பார்த்தா கிளாஸில் யாருமே இல்லை. அதை பார்த்துட்டு ஹா எல்லாம் அந்த கான்செப்ட்டுக்கு போயிட்டாங்க போல அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஜாலியாக போய் யோசிச்சு ஆரம்பிக்கிறான். இந்த ஃபயர் ஃபெஸ்டிவல்னால நான் எக்கச்சக்கமான பேர்கிட்ட பேசி கொஞ்சமாக மிங்கில் ஆகிட்டேன். ஸோ கண்டிப்பாக நான் இந்த கிளாஸில் இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்கி யோசிச்சுன்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தா கேவும் இச்சிச்சியும் வராங்க. ஹே ஒட்டாக்கு கூன் நீங்கள் தான் இருக்கிறியா அப்படி சொல்லிட்டு என் தம்பிங்களை எதுவுமே விட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாக்கோ சொல்கிறா. இதை கேட்டோடனையும் டாக்கியாக்கு சேஞ்சாக்கு என்ன நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏன் அந்த கான்செப்ட்டுக்கு போல கேட்குறான். ஆமாம் என் தம்பிங்களை உங்ககிட்ட விட்டுட்டு நாங்கள் உன்னை விட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாக்கோ சொல்கிறா. நான் ஒன்றும் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா சொல்கிறான். ஆமாம் நீ ஏன் கான்செப்ட்டுக்கு போல அப்படின்னு வந்து கேட்குறாங்க இதை கேட்டோடனே அவன் இல்லை இல்லை எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்காது அப்படி சொல்கிறான். இதை கேட்டோடனே கேவும் ஆமாம் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்காது அப்படி சொல்கிறான். இதை கேட்டோடனே கொட்டாக்கு ஒரு ஐடியா வருது. அப்படின்னா நம்ம என்ன இங்கேயே வந்து ஒரு மினி செலிப்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு வந்து சொல்லுது. இதை கேட்டோடனே சிறுவன்சாக்கு என்ன மினி செலிப்ரேஷனா அப்படின்னு. ஆமாம் ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த கான்செப்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுக்கோசம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி சொல்கிறான். அது பிரச்சனையே இல்லை. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் ஆசையாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சொல்கிறாங்க. இதை கேட்டோடனையும் டாக்கியாவும் சரி அப்படி சொல்லிடுறான். ஆமாம் உனக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல இஷ்டம் இல்லையான்னு கேட்குறாங்க. இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டில் அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 பேரும் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மினி செலிப்ரேஷனை பார்ட்டியை வச்சு ஜாலியாக அவங்க 3 பேர் செம்ம ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க அவங்க 3 பேர் மட்டும் தனியாக இருக்கிறதுனால. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளம்புறாங்க. அப்போ கிளம்பும்போது கரெக்டாக கொட்டக்கோ இங்கே பாடுறா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாயு டிஎம் பண்ணியிருக்கா அப்படி சொல்கிறான். இதை கேட்டோடனே கேவா ஆமாம் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷீனோ டிஎம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்கிறான். உடனே டாக்கி கிட்ட நான் மன்னிச்சிரு நான் இப்போ கூட வர முடியாது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அவங்க கூப்பிட்றதுனால நான் இப்போ அந்த கான்செப்ட்டுக்கு போன போல அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே டாக்கி அவன் சரி பரவாயில்ல நான் பாட்டு என் வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க மாயவும் ஷீனவும். ஹே நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தானே அப்படின்னு. இல்லை இல்லை என்னை மன்னிச்சிடுங்க நான் பார்க்காததுக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியாக பார்த்துன்னுக்குறான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கணும் வாங்க இது ஃபோட்டோ டைம் அப்படி சொல்லி தான் ஜாலியாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. டாக்கி இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஒருவேளை நான் அவங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டனோ அப்படின்னு நினச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் நடக்குது 2வது நாள் ஃபெஸ்டிவலோட. இந்த 2வது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா செம பிஸியாக இருக்கிறாங்க. பீஸ் போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது சீக்கிரம் எல்லோரும் வாங்க அது நடக்கிற இடம் இதுதான் அப்படி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்டால் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா செம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப்பு கரெக்டாக இருக்குமா ப்ளூ பிரிட்டெல்லாம் கரெக்டாக தானே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷியோ பேசிங்கிறா. இதை பார்த்தோன்னே எல்லாரும் ஆமாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படி சொல்லுங்கிறாங்க. உடனே கொட்டாக்கோ இந்த இந்த ஃபெஸ்டிவலில் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அப்படி சொல்கிறா. உடனே எல்லாருமே ஆமாம் என்ஜாய் பண்ணோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் டீ ஷாப்புக்கு போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாயி பொண்ணு சொல்லுது. இதை கேட்டோன்னையும் கொட்டாக்கோ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் போய் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நானும் எல்லா இடத்துக்கும் போனேன் அப்படின்னு சொல்லுது. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாக்கோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஜாலியாக விளையாடி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குது. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சேரும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ ஷாப்புக்கு போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எலகண்ட்டாக டீயை போட்டு கொடுக்குறோன்னையும் வந்து பார்த்தீங்கன்னா அது எலகண்ட்டாக வாங்கி குடிக்கிறா. இதை பார்த்தோன்னையும் பக்கத்தில் இருந்த ஷியோ வந்து செம சூப்பராக எலகண்ட்டாக குடிக்கிறாளி அப்படின்னு நினச்சிக்கிறான். ஆனால் வந்து வெளில என்ன தான் வெள்ளக்கண்டா காட்டினாலும் உள்ள அடாச்சா இந்த டீ ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படின்னு இப்போ தான் சொல்லுங்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியாவை காட்டுறாங்க. டாக்கியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அந்த போஸ்டரை பார்த்து தான் யோசிச்சுக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா கிட்ட பேசினுக்கிறாங்க. இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட் இயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொட்டக்கோ அப்படின்லாம் 2 பேர் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. டாக்கியாவும் ஆமாம் ஆமாம் யோசிச்சுக்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம என்ன தான் ஒரே கிளாஸில் இருந்தாலும் அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேர்ல்டில் வாழ்கிற மாதிரி இருக்குது. அவங்க 2 பேரும் இருக்கிறதுல செம்ம சூப்பர் தெரியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. உடனே அவங்க குஸ் போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓடிடுறானுங்க. டாக்கி யோசிச்சு பார்த்துன்னுக்குறான். ஆமாம் அவங்க 2 பேரும் நிஜமாலே வேறு வேர்ல்டில் வாழ்கிறாங்க தான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாக்கோ எப்பா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டாகுது ஆனாலும் செம்ம என்ஜாய் பண்ணான்னு அப்படி சொல்லுங்கிறான். அப்போ ஒன்றையும் அவங்க ஃப்ரெண்டு
மாயு இங்கே வா இங்கே வா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுது. உடனே என்னடா அது கூப்பிடுதுன்னு சொல்லி போய் பார்த்தா, பார்த்தியா இல்லையா நேற்றுலேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடியாக சுற்றினுக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலோட மேஜிக் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இதை கேட்ட சிச்சி ஆமாம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நானே இவங்கள மாரி சும்மா ஏனோ பிரானெல்லாம் டேட் பண்ணாமல் நான் உண்மையாக சீரியஸாக ஒருத்தனை டேட் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இதை கேட்டோடனே அந்த மாயி பொண்ணு அப்படின்னா உன்னை ஒருத்தன் சீரியஸாக டேட் பண்ண ஆசைப்பட்றேன் கேட்குது. ஆமாம் அது மட்டும் இல்லை அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கைண்டானவனாகவும் இருக்கணும். தேங்க்ஸு அது மட்டும் இல்லாமல் சாரி எல்லாம் சொல்கிற ரொம்பவும் பணிவானவனாகவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவன் அது மட்டும் இல்லாமல் அவன் குழந்தைங்கிட்டலாம் எப்போவுமே ரொம்பவும் சாஃப்டாக தான் நடந்துக்கணும். அது மாதிரி இல்லாமல் அவனுக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்யும்போது அவன் ரொம்ப ஃபோக்கஸாகவும் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் செம ஹாப்பியாகவும் செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்குது. பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கி அவன் மைண்டில் வச்சுருந்தா வந்து பார்த்தீங்கன்னா இச்சிச்சி சொல்லுங்குது. அப்போ நீ அவங்க ஃப்ரெண்டு நீ யாரையோ ஒருத்தரை மனசில் வச்சுன்னு பேசுகிற போல யார் அது அது மாதிரி தான் கேட்குது. உடனே அது ஆமாம் அது வந்து அப்படின்னு சொல்லுது. உடனே ஓனா அப்படி வந்து பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு கேட்குது. நான் வந்து ஆம்லெட் ரைஸ் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லுது. என்ன ஆம்லெட் ரைஸா அப்படின்னு வந்து பார்த்தா அந்த பொண்ணு கேட்குது. அப்போ உடனே அவங்கள வரத்தை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்சஸ்டாக இருக்கா. அது வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் மேலேனா அப்படி சொல்ல வரும்போது, நீ என்ன இது மேலே பேசிட்டு இருக்க, இது மேலே பேசாத, சீக்கிரம் வாங்க நான் போய் சுற்றி பார்க்கலாம் டைம் ஆகுது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. உடனே வந்து எனக்கு தாகமாக இருக்குது நான் போய் ஜூஸ் குடிக்க போகிறேன் சொல்லுது. உடனே வந்து கொட்டக்காவும் சரி நாங்கள் முதல்ல போகிறோம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடிடுது. அடாச்சா நான் ஏன் இப்போ அவனை பற்றி நினச்சினுக்கிறேன். ஆமாம் நான் ஒன்றும் அவனை பார்க்கவே இல்லையே இன்றைக்கி ஃபுல்லாகவே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டக்கோ நினச்சினுக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் எல்லாம் வாங்கிக்கின்னு கேவும் அவங்க ஃப்ரெண்டும் போயின்னுக்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ஆச்சரிய கிளம்பு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க வாங்க விளையாடுங்க சொல்லிட்டு வந்து எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை கிளம்புறா. உடனே அவங்க ஃப்ரெண்டும் கிளம்புது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு அது உள்ளே இருக்கிற அந்த ஒரு கிட்டார்மன் பொம்மையை பார்த்துட்டோன்னே இது சூப்பராக இருக்குது நான் கண்டிப்பாக இதை வந்து பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே போகுது. எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படி சொல்லிட்டு உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபோக்கஸாக அது மேலே இருக்குது. இதை பார்த்தோன்னே அவங்க ஃப்ரெண்டுக்கு சரியா ஷாக்கு. என்ன வந்து இவ்வளோ ஃபோக்கஸாக இருக்காளா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குது. உடனே எதை டார்கெட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ரொம்ப ஃபேமஸான ஒரு நெயில் ஆயில் ஆச்சு. இதை தான் வந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்றாளா அப்படின்னு வந்து நினைக்குது. உடனே அவங்க கிட்ட கேட்குது இதெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத பொருள், அவங்களுக்கு இப்போ தேவையில்லாத பொருளை தான் எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுது. ஓஹோ அப்படியா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு எவனோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மதிப்பு தெரியாமல் எங்கே எடுத்து வச்சுட்டுக்கிறான் அப்படின்னு வந்து சொல்லுது. கண்டிப்பாக நீ ஜெயிச்சிரு அப்படின்னு தான் சொல்லுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிற அந்த கிட்டர்மேன் பொம்மை மேலே தான் குறியாக இருக்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்டர்மேன் பொம்மையை கிட்டர்மேன் பொம்மையை கரெக்டாக அடிச்சிட்டோனையும் ஐயோ என்ன இதை அடிச்சாலே அப்படி சொல்லிட்டு தான் அவங்க ஃப்ரெண்டுக்கு சமஷாக் ஆகுது. உடனே எஸ் நான் அடிச்சிட்டேன் அடி வந்து சொல்லுது. இதை கேட்டோடனே அந்த பொண்ணுக்கு சரி ஷாக்கு. என்ன நீ வந்து பார்த்தீங்கன்னா அப்போதுலேருந்து அந்த நெயில் ஆயிலை சூஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்குது. இல்லை நான் நெயில் ஆயில் தான் சூஸ் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் எதோ ஒன்றில் வின் பண்ணதுனால ஹாப்பியான அப்படி சொல்லுது. ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு சொல்லுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விட்டு வெளியே வந்துட்டு எப்படியோ ஒரு நான் ஜெயிச்சிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெனரேஷனுடைய கிட்டர்மேன் பொம்மை. இது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரேரு. கண்டிப்பாக இதை நான் டாக்கியா கிட்ட காட்டி என்னோட கெத்தை காட்டுவேன் அப்படின்னு வந்து சொல்லுது. ஆமாம் நான் இனி ஃபுல்லாக டாக்கியாவை பார்க்கவே இல்லையா அவன் எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது யோசிக்குது கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டக்கோ போயிட்டே இருக்கும்போது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டக்கோ கிட்ட செல்ஃபி எடுக்கிறாங்க. கொட்டக்கோ வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்கு போஸ் எல்லாம் கொடுக்குறா. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செல்ஃபி எடுத்துட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸுக்கு என் கூட வா அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. அதுக்கு ஒன்றே கொட்டக்கோ இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட பிளான் எல்லாம் இருக்குது முடியாதுன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸுக்கு கூப்பிட்றாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முடியாது சொல்லிடுறா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபியெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. அப்போன்னு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்ட் ரூமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியல. எப்பாடியோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணுறாங்க. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறா. இதை கேட்டோன்னே கொட்டாக்கோ ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். அவங்க ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து தான் சொல்கிறா. உடனே ஆமாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் நோன்னு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்கிட்ட சொல்கிறது வந்து 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 பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்து தான் சொல்கிறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளஷ் ஆகிட்டே உனக்கு ஃபயர் ஒர்க்ஸில் ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்குறா. அதுக்கு ஒன்றே கொட்டாக்கோ உனக்கு ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவளும் கொஞ்சம் ப்ளஷ் ஆகிட்டு கேட்குறா. அதுக்கு ஒன்றே இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளானுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபயர் ஒர்க்ஸில் அந்த கையை கொடுத்துட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ்ஸாக இருப்பாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றாவே இருப்பாங்க அப்படின்ற சொல்லத்தில் வெறும் ரூமர் மட்டும்தான். அது வெறும் மித் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. இதை கிட்டோடனே கொட்டாக்கோ ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மித்து மட்டும்தான். அது வெறும் ரூமரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கிறான். அப்போனே கொட்டாக்கோ பட் இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கையை பிடிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். இதை கேட்டோடனே
ஆமாம் ஆமாம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாக்கோட கையை பிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் சொல்லி சிரிக்கிறாங்க. அப்போனே அவங்க 2 பேருக்கு மூடி அப்படியே ஸ்விங் ஆகி 2 பேரும் கையை கொத்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நம்ம ஃபைன் பண்ணலாமா இந்த இட்டர்னல் ஹாப்பினஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை அப்படியே தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணா, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து நித்திய ஆனந்தத்தில் மூழ்கி முத்தெடுப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த கேவோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆகிடுறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவள் ரொம்பவும் ப்ளஸ் ஆகிட்டு, இல்லை இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்க்கல என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செம க்யூட்டாக சொல்லுங்கிறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாக்கோ, ஐயோ நம்மளுடைய சீக்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கேவும், ஆமாம் ஆமாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவளை சொல்ல விடக்கூடாது, அவளை வந்து பார்த்தீங்கன்னா வாயை பிடிச்சி கட்டி போடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜாலியாக அந்த இடத்துல ஃபன் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியாவை காட்டினா அவன் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் தான் உட்காந்துக்கிறான். எப்பா எனக்கு செம்ம கூட வந்து தெரியுமா இந்த ஃபெஸ்டிவலை சுற்றுறது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கும்பல் கும்பலாக சுற்றினுக்கிறாங்க. நான் மட்டும் தனியாக சுற்றுறதுனால எனக்கு செம்ம கூட இருந்தது. பட் ஆனால் இந்த லைப்ரரி இதுதான் நிம்மதியாக இருக்குது, நான் மட்டும் தனியாக இங்கே உட்காந்து படிச்சுன்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் ஜாலியாக படிச்சுன்னுக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற 2 பேர் வந்து பேசுறது கேட்குறான். ஹே நீ வந்து அந்த ஃபயர் ஒர்க்ஸ் முடிஞ்சிட்டக்கப்புறம் அந்த கை கோத்து நடக்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசினுக்கிறாங்க. அப்போனே அங்கே பக்கத்தில் இருந்த 2 பேர், ஹே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் போட்டியில் யார் ஜெயிப்பான்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசினுக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன், ஃபஸ்ட் இயரில் கொட்டை கொத்தான் ஜெயிப்பா போல அப்படின்னு வந்து சொல்லுங்கிறாங்க. ஏய் அதே கிளாஸில் இருக்கிற கே அம்மானையோ நீ வந்துடாத அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசினுக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அவங்க 2 பேரும் செம்ம பர்ஃபெக்ட் தெரியுமா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம சென்பாயை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக அவங்க பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால பர்ஃபெக்டான ஒருத்தர் தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லினுக்குது. உனக்கு தெரியுமா தெரியாதா அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்ல டேட் பண்ண தொடங்கிடுவாங்க தெரியுமா. அப்படியா என்ன, ஆமாம் அதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் அஸ்வினும் அது மட்டும் ஷினும் இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கேவும் கொட்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நின்று அந்த ஃபயர் ஒர்க்ஸில் கையை கொத்துட்டு பார்த்துருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசிட்டு அந்த தொட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் கேட்ட டாக்கியா வந்து, ஓஹோ அப்படியா, ஆமாம் அவங்க சொன்னது கரெக்டு தான். கேவும் அம்மா கேவும் கொட்டக்காவும் என்னை சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க கண்டிப்பாக என்னோட ஒரு பெட்டரான ஒரு பேண்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ஆளாக இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் நினச்சி பார்க்குறான். கொட்டக்காவும் கேவும் வேற ஒருத்தவங்க கிட்ட இருக்கிற மாதிரி செம ஹாப்பியாக. உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்ன என்ன இது எனக்கு ஏன் இதுமாரி என்ன ஆட்டு இதுமாரி துடிக்குது, ஒரு வேளை அவங்க ஹாப்பியாக இருக்கும் தான் நான் ஆசைப்பட்றேன், ஆனால் ஏன் இதுமாரி நான் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கும் போது எனக்கு இதுமாரி ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் நினைக்கிறான். எனக்கு எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நான் ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் சரி காண்டா வரான். பார்த்தீங்கன்னா இப்போது டாக்கியாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் மேலே ஃபீலிங்ஸ் வர மாதிரி காட்டி முடிக்கிறாங்க. இதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு இங்கேயே முடியுது.